நம்ம வீடுகள்ல பெரிய முசீபத் எப்ப தெரியுமா வரும்? வீட்டுக்கு வந்த மருமகள் கண்ணீர் வடித்தால் அந்த கண்ணீருக்கு காரணமானவங்க யாரையும் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். நம்ம ஊர்கள்ல, நம்ம நாட்டில் பெரும்பாலும் இன்னைக்கு பாருங்க, மருமகளுடைய அந்த உரிமையை ரொம்ப நம்ம பறிக்கிறோம். இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்த ஷரியத்தே கிடையாது. காலையில மகள் தூங்கலாம், தான் பெத்த மகள் ஒரு 9 மணி வரை தூங்கினா அது பிரச்சனையா வராது. ஆனா மருமகள் ஒரு குழந்தை உண்டா இருக்கும் பொழுதோ அல்லது வீட்டுல குழந்தை பெற்று அந்த பிள்ளைய பராமரிக்கிறதுக்கு நைட்லாம் தூங்காம இருந்திருப்பாங்க, ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் காலைல தூங்கிட்டாங்கன்னா, இங்க பாரு உன் மனைவியை பாரு, உன் பொண்டாட்டியை பத்தியா இப்படி தூங்கினா எங்க உருப்பட? மகள் தூங்குறது பிரச்சனை இல்ல, மருமகள் தூங்குறது பிரச்சனை. நடக்குதா இல்லையா? அவங்க அம்மா வீட்டுக்கு போற உரிமையை இன்னைக்கு பறிக்கிறோம். நிறைய ஊர்கள் நடக்குது. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்க, ஒரு 10 நாள் போயிட்டு வராங்க. 10 நாள் ஆயிட்ட, இவ்வளவு நாளா லீவு உனக்கு? என்ன லீவு கொடுக்கறது? என்ன காலேஜா ஸ்கூலா? இது என்னது? அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படிலாம் ஒரு மருமகள்கிட்ட அவளுடைய உரிமையை நாம் பறிக்க கூடாது. சில வீடுகள்ல கொண்டு வந்ததை வரதட்சணை, இந்த வரதட்சணை பிரச்சனை இன்ன வரைக்கும் இருக்கு. கொண்டு வந்ததை சொல்லி குத்தி காமிக்கிறது. நீ என்ன பெருசா போட்டு வந்துட்ட, என்ன செஞ்சுட்ட, இப்படிலாம் என்ன செய்யறது, பேசுறது. இப்படி வீட்டுக்கு வந்த மருமகள் கண்ணீர் வடித்தால், அந்த பெண் கண்ணீர் வடித்தால் அந்த வீட்டுல பறக்கத்து வராது. அந்த வீட்டுல பறக்கத்து வராது. கண்ணீருக்கு காரணமான, அது கணவராக இருந்தாலும் சரி, கணவர் கூட பிறந்தவராக இருந்தாலும் சரி, கணவனுடைய தாயாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சும்மா விட மாட்டான். அதனால நம் வீட்டுக்கு வந்த மருமகளுடைய விஷயத்தில் எப்படி நல்ல மருமகளை நாம் தேர்வு செய்வது பரக்கத்தை கொண்டு வருமோ, அதே போல அந்த மருமகளை நாம் துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடிகளை நம்ம கொடுத்துட்டு இருந்தோன்னு வைங்களேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். நம் வீடுகள்ல முசீபத்து தருத்தினைகள் கண்டிப்பாக வரும். அல்லாஹ் நம்மளை சும்மா விட மாட்டான். அல்லாஹ் சும்மா, சில வீடுகள்லாம் மருமகளை அடிமையாகவே நடத்துறது. அம்மா டிவி பார்ப்பாங்க, அம்மா பெத்த மகளும் டிவி பார்ப்பாங்க, இவங்க மட்டும் அடிப்படையில கடந்து வேவணும். காலையில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் யாராவது ஒரு பீன்ஸ் கேரட் கூட வெட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு வீட்டுக்கு வந்த மருமகளை வெறும் அடிமையாக, வேலைக்காரியாகவே நிறைய வீடுகளை வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளை என்ன செய்யும்? பாவம், கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தாங்க, சண்டை பிடிச்சிட்டு போனா நம்மளை யாரு பாப்பா? இந்த நினைப்பிலேயே அந்த பிள்ளை பழம்பி வாழ்ந்துறது. நம்மள பெரும்பாலான நபர்களுக்கு அல்லாஹ் மீது துளியும் பயம் இல்லை. அப்படி பயம் இருந்தா நம்மள்ட்ட அநியாயம் இருக்காது. அப்படி பயம் இருந்தா நம்மள்ட்ட பாவம் இருக்காது. அப்படி பயம் இருந்தா யாரை பத்தியும் அவதூறா இழி சொற்களால கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தலாம் நம்ம பேச மாட்டோம். அல்லாஹ் மீது உண்டான அச்சம் இல்லாமல் நாம் இன்னைக்கு பல பாவங்களை நம்ம இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வமை யத்தகில்லாஹ, யார் அல்லாஹுவை பயந்து வாழ்கிறாரோ, அல்லாஹுவை பயந்து வாழ்கிறார். அல்லாஹ் பயந்து வாழ்ற தக்குவான்னா என்ன, இறையச்சம்னா என்னங்க? ஒருத்தர் 5 வக்து தொழுக வராருங்க, அவரை பார்த்து நம்ம நினைக்கிறோம், சே நல்ல மனுஷன்ப்பா, அல்லாஹ் தக்குவாதாரிப்பா அப்படின்னு நினைக்கிறோம். நல்ல சதக்கா கொடுக்கிறாரு, ஊருக்கே உதவுறாரு, நல்ல ஹெல்ப் பண்றாரு, படிக்காத பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறாரு, கொமர் காரியத்துக்கு ஹெல்ப் பண்றாரு, நல்ல மனுஷன்ப்பா, இப்படி நம்ம ஜட்ஜ் பண்றோம். இவங்கெல்லாம் நல்ல மனுஷன், இவர் தக்குவாதாரி அப்படின்னு முடிவு பண்றோம். ஒருத்தர் சுப்ஹானல்லாஹ் மாஷாஅல்லாஹ் அப்படின்னு வெள்ளையும் சொல்லியமா பேசினா, நல்ல மனுஷன்ப்பா, அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய இருப்பா அப்படின்னு ஜட்ஜ் பண்றோம். தக்குவாதாரிகளுக்கு உண்டான அடையாளம் இது கிடையாது. தக்குவாதாரிகளுக்கு உண்டான அடையாளம் என்ன தெரியுமா? பாவத்தை விட்டு அவர் தவிர்த்திருப்பார். எந்த பாவங்களும் அவருடைய வாழ்க்கையில இருக்காது. நிறைய பேர் பாருங்க, தொழுகுவாங்க ஆனா வட்டிக்கு வாங்குவாங்க, தொழுகுவாங்க வட்டிக்கு விடுவாங்க, தொழுகுவாங்க அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுவாங்க, தொழுகுவாங்க அவர்கிட்டயும் நிறைய பாவம். இவர் என்ன தக்குவாதாரி? தொழுதாப்புல அவர் தக்குவாதாரி ஆயிட முடியுமா? ஊருக்கெல்லாம் உதவி செஞ்சாப்புல அவர் தக்குவாதாரி ஆயிட முடியுமா? நன்மைகளை வைத்தே ஒருத்தர் தக்குவாதாரி என்று நம்ம எடை போட முடியாதுங்க. எதை வைத்து ஒருத்தர் தக்குவாதாரி, அல்லாஹுக்கு அஞ்சு நடக்கக்கூடியவர் என்றால் நன்மையும் அவரிடத்துல இருக்கணும், பாவங்கள் இல்லாமல் அல்லாஹுவை பயந்து பாவமான காரியங்களை விட்டு தவிர்ந்திருப்பவராக அவர் இருக்கணும். இவர் தான் தக்குவாதாரி. இப்படி அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய தக்குவாதாரிகளுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹுவை பயந்து வாழுகிறாரோ அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதோ, குடும்பத்துல கடன் சுமை, வீட்டுல வேலை செய்யற இடத்துல, இப்படி என்னென்ன பிரச்சனைகள் அவருக்கு இருக்கோ
எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். இது முதலாவது. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், அறியாத புறத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை கொடுப்பான். யாருக்கு? யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்றாங்களோ, அல்லாஹ்வை பயந்து வாழ்றாங்களோ. நமக்கு அல்லாஹ் மேல உள்ள பயம் இருக்குதா? அல்லாஹ் பயந்துக்குப்பா அப்படின்னா சும்மா வார்த்தையில சொல்லுவோம், ஆமா ஆமா சரிதான் அப்படின்னுவோம். ஆனா செயல்ல நம்மள்ட்ட இல்லை. எல்லாரும் நம்ம புலம்புறது என்ன? வீட்டுல பரக்கத்து வேணும், வீட்டுல நிம்மதி வேணும், காசு பணங்கள் நல்லா அதிகமா இருக்கணும், என் பையன் நல்லா சம்பாதிக்கணும், என் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கணும், கடன் இல்லாம இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், நோய் இல்லாம இருக்கணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் இதுதான் நோக்கம். சொர்க்கத்தை நோக்கமா வைக்கிறோமா? இப்ப நம்மள யாரு எத்தனை பேரு நான் சொர்க்கத்துக்கு போகணுங்க, நான் சொர்க்கத்துக்கு போகணுங்க, அப்படியே வீட்டு வாசல்ல உட்காந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பொம்பளைங்களும் பேசுறாங்க, ஐயோ நரகம் இருக்கே, ஐயோ சொர்க்கம் இருக்கே, மறுமையை பத்தி பேசுறாங்களே. இல்ல, ஒவ்வொருத்தரும் பேசுறது என்ன? கடன் இருக்கு, குழு கடன் இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும், சில பேர் வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க, வட்டி கடன் இருக்கு. இப்படி கடனை பத்தி பேசுறது, கடனை பத்தி புலம்புறது, வருமானங்களை பத்தி பேசுறது, பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகல, சரியா பொண்ணு அமையல, சரியா மாப்பிள அமையல, இப்படி உலகம் சார்ந்து நம்மை சுற்றி உள்ள சூழல்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏகப்பட்டது நமக்கு இருக்கு. இதற்கு ஒரு 10 தீர்வுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக 10 தீர்வுகள் சொன்னாங்க. இந்த 10ல் ஏதாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ், இன்னைக்கு பயானை கேட்டுட்டு போயிட்டு அப்படியே நம்ம மறந்துடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு நம்ம கடைபிடிச்சாலும் போதும், நம்ம வாழ்க்கையில எல்லாமே நமக்கு கைகூடி வரும். அல்லாஹுடைய நாட்டத்தால், அல்லாஹுடைய கருணையால், அல்லாஹுடைய அருளால் எல்லாம் நமக்கு கைகூடி வரும். அதுல முதலாவது விஷயம்தான் நம்ம எல்லாரும் கேட்டு கேட்டு அழுத்து போனது, சலித்து போனது, தொழுகையுடைய விஷயம். எல்லா ஆலிம்ஸாவும் பயன் பண்றாங்க, எல்லாரும் பயன் பண்றது தொழுகையை பத்தி தான், தொழுகையை பத்தி தான். ஏன் இந்த தொழுகையை பத்தி அதிகமா நம்ம பேசுறோம் அப்படின்னா, தொழுகை தான் எல்லாத்துக்குமே அடிப்படை, எல்லாத்துக்கும் அடிப்படை. நம்ம வாழ்க்கையினுடைய நிம்மதி, பரக்கத்து, கடன் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை எல்லாமே ஒன்று சேர்ந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மிடத்தில் தொழுகை நமக்கு வேணும். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, நபியை பார்த்து சொல்றான், நபியே நீங்களும் தொழுகுங்க, உங்க வீட்டுல உள்ளவர்களையும் தொழுகும்படி நீங்கள் ஏவுங்கள். நீங்க நல்ல அந்த ஆயத்தை கவனிக்கணும். நீங்களும் தொழுகுங்க, உங்க வீட்டுல உள்ளவங்களையும் நீங்க தொழுகும்படி ஏவுங்கள். அது மட்டும் இல்லாம வஸ்தபிர் அலைஹா, அதில் பொறுமையாக நிலைத்து இருங்க. ஏதோ ஃபஜ்ர் தொழுதோம், லுஹரை விட்டுட்டோம், அஸர் தொழுதோம், மகரிபை விட்டுட்டோம், இஷாக்கு நாடகம் பார்த்து அப்படி படுத்து தூங்கிட்டோம், அப்படி இருக்கக்கூடாது. 5 நேரமும் தொழுகக்கூடியவர்களாக அதில் உறுதியாக நிலைத்து இருக்கணும். அல்லாஹு தஆலா சொல்றான், நம்மளும் தொழுகணும், நம்ம வீட்டுல உள்ளவங்களையும் தொழுகும்படி ஏவணும், தொழுக சொல்லணும். இப்படி தொழுதால், தொழுகை நம்ம இடத்துல இப்படி இருந்தால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, உங்களிடத்தில் நாங்கள் வாழ்வாதாரத்தை கேட்க மாட்டோம், நஹ்னு நர்ஸுகுக, உங்களுக்கு நாங்கள் ரிஸ்கை, பரக்கத்தை, நிம்மதியை, வெற்றியை நான் உங்களுக்கு தருவேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் வாக்குறுதி கொடுக்கிறான். அப்ப அல்லாஹ் தொழுகக்கூடியவர்களுக்கு ரிஸ்கை கொடுக்கிறான். எப்படிப்பட்ட தொழுக? வீட்டுல ஒருத்தர் 2 பேர் தொழுதுட்டு 3வது ஒருத்தர் தொழுகாம இருந்தா நம்ம வீட்டுக்கு முசீபத்து தான் வரும். இப்ப நம்மள நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, பெண்கள் வீட்டுல தொழுகிறாங்க, ஆனா ஆண்கள் ஃபஜ்ருக்கு எந்திக்கிறது இல்லை. காலை 7 மணி 8 மணிக்கு தான் எந்திக்கிறாங்க. கேட்டா வேலைக்கு போயிட்டு லேட்டா வரும், அல்லது டயர்ட்னஸ் ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க. பெண்களும் தொழுகணும், ஆண்களும் தொழுகணும், சிறுவர்களும் வீட்டுல தொழுகணும். இப்படி எல்லாரும் வீட்டுல தொழுதாதான் வீட்டுல பரக்கத்து. யாராவது ஒருத்தர் தொழுகாம இருந்தாலும் கூட அந்த வீட்டில் முசீபத்துகள் வரும், நிச்சயமாக வரும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீட்டுல ஒரு 4 வாசல் இருக்குன்னு வைங்களேன், 4 வாசக்கதவு இருக்குன்னு வைங்க. நைட்டு தூங்கும் போது 4 வாசக்கதவையும் சாத்திட்டு தான் பருப்போம். ஏன் 4 வாசக்கதவையும் சாத்திட்டு போடும்? ஒரு வாசலை திறந்து போட்டா கூட என்ன வந்துடும்? திருட வந்துருவான், பாம்பு வந்துடும், தேள் வந்துடும். அந்த அச்சம், அந்த பயம் நமக்கு இருக்கா இல்லையா? ஒரு வாசலை திறந்து போட்டாலும் ஏதாவது வந்துடும். 4 வாசலையும் நம்ம மூடிட்டு தான் படுப்போம். அப்படித்தானே? அதே மாதிரிதான் வீட்டுல 10 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் தொழுதால்தான், எப்படி எல்லா கதவையும் அடைத்தால்தான் திருட வரமாட்டான், பூச்சி பொட்டைகள் வராது, பாம்பு வராது, தேள் வராதுன்னு இருக்குதோ, அதே மாதிரி வீட்டுல எல்லாரும் தொழுதால்தான் வீட்டுல முசீபத்துகள் வராது. 2 பேர் அம்மா மட்டும் தொழுகிறாங்க, பிள்ளைங்க தொழுகிறதே இல்லை அப்படின்னா முசீபத்துகள் வரும்.
அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்களும் தொழுகணும், உங்கள் வீட்டில் உள்ளவர்களும் தொழுகணும். அப்படி தொழுதால் நர்சுகுக, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்க நல்ல கவனிங்க, உங்களுக்கு நான் நிம்மதியை, பரக்கத்தை, வாழ்வாதாரத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் கொடுக்கக்கூடிய பெரிய வாக்குறுதி, பெரிய வாக்குறுதி. இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லும் பொழுது, இதா அகம்த ஸலாத்த, யார் 5 நேர தொழுகையை சரியாக தொழுது வருகிறாரோ, ஃபஜ்ர்ல இருந்து இஷா வரைக்கும் நம்ம ஒரு வக்து விடாம தொழுதுட்டா, அதாக்க ரிஸ்க மின் ஹைசு லா தஹ்தஸிபு, அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு செல்வங்களை, பணங்களை, நிம்மதிகளை, பரக்கத்துகளை, இப்படி அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு வாழ்வாதாரங்களை கொடுப்பான் என்று அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க. அறியாத புறத்திலிருந்து எப்படி வரும்? இப்போ ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல, வேலை இல்லாம ரொம்ப நாள் இருக்காரு, வேலை இல்லாம ரொம்ப நாள் இருக்கிறார், ஆனா தொழுகையாளியா இருக்கிறாரு, 5 நேரம் தொழுகிறாரு. திடீர்னு ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடந்து அறியாத புறத்திலிருந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். இது தொழுகையினுடைய பரக்கத். காசு பணங்கள் நெருக்கடி, கடன்ல மாட்டிக்கிட்டோம், அல்லது வட்டியில மாட்டிக்கிட்டோம், ஏதோ ஒரு நெருக்கடி, அல்லது குடும்பத்துல சரியான சண்டை வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிட்டு, ஆனா நம்ம தொழுகையாளியா இருக்கிறோம். நம் தொழுகையால் அந்த கடன், அந்த நெருக்கடி, குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய உதவியும், அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரமும், ரிசுக்கும், பரக்கத்துகளும் நாம் தொழுகுவதால் நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் குர்ஆனுடைய விளக்கத்திலும் இதை எழுதுறாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நிறைய பேர் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஏக்கப்படுறோம். நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே, இன்னும் ஓட்டு வீட்டிலே இருக்கிறேனே, இன்னும் கடனாளியாவே இருக்கிறேனே, எனக்கு பின்ன பிறந்தவன் நல்லா வளர்ந்துட்டான், சொந்த வீடு வாங்கிட்டான், பிள்ளைங்களை பாரு சபாஷ் நல்ல வேலையில இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, பிள்ளை குட்டிகளோட நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்படி ஒருத்தங்களை பார்த்து இன்னொருத்தங்களுக்கு ஏக்கம் வரும், எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். அப்படித்தானே? நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு நல்லா இருந்தா, என் கூட தான் படிச்சான், அவன் பாரு நல்லா இருக்கான் பாரு, நான் தான் இப்படி வீணா போயிட்டேன். ஒருத்தரை பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு ஏக்கம் வரும், ஒரு ஏக்கம் இருக்கும். சொந்த வீடு இல்லாதவங்க சொந்த வீடு இருக்கிறவங்களை பார்த்து ஒரு ஏக்கம். இப்படி நம்ம முன்னேறலையே, நம்ம இப்படியே இருக்கிறோமே, இப்படியே வாழ்ந்து இப்படியே நம்ம செத்து போயிருவோமா, இறந்து போயிருவோமா அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா? நம்ம வாழ்க்கையினுடைய முன்னேற்றம், வெற்றி எல்லாத்துக்கும் அல்லாஹ் குர்ஆனில் ஒரே வரியில் அல்லாஹ் தஆலா சொல்றான், கத் அஃபலஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேறணும். ஓட்டு வீட்டுல இருக்கீங்க, ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு மாடி வீடு கட்டணும், சம்பளம் 10,000 ரூபாய் தான் வாங்குறீங்க, கொஞ்சம் 25,000 30,000 உங்களுக்கு வாங்கணும், அல்லது வீட்டுல ஏதாவது அடுத்தடுத்து எதிர்பார்ப்புகள் இருக்கு, வேற வேற வீட்டு வேலைகள் நடக்கணும். இப்படி நம்முடைய எதிர்பார்ப்புகள், வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு நாம் முன்னேற வேண்டும் என்றால் குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்றான், நீங்கள் 5 நேரம் அல்லாஹ்வை பயந்து தொழுதால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். கத் அஃபலஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், இம்மை மறுமையினுடைய முன்னேற்றம் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் கொடுப்பான் தொழுகையினால் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்ப வாழ்க்கையில முன்னேறணும், எல்லாரும் நம்மளை விட நல்லா இருக்காங்க, நம்மளும் முன்னேறணும்னா நாம் உழைக்கணும், முயற்சி பண்ணணும், அதை தாண்டி அல்லாஹ்வுடைய தொடர்பு தொழுகையிலேயே நாம் இருக்கணும். இப்படி இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். நிறைய பேரை பாருங்க, கடுமையா உழைப்பாங்க, காலையில போனா 9 மணிக்கு தான் வருவாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில என்னங்க மாற்றம் வந்துச்சு? அதே 15,000 20,000 தான் சம்பளம். என்ன மாற்றம் நடந்து போச்சு? சில வீடுகள்ல பெண்களும் வேலைக்கு போவாங்க, பெண்களும் சேர்ந்து உழைக்கிறது, தோசை மாவு ஆட்டி வைக்கிறது, அல்லது வேற ஏதாவது வேலைக்கு போறது, இப்படி தையல் மிஷின் வச்சு தையல் தச்சு கொடுக்கறது, கணவனும் மனைவியும் சேர்ந்து உழைச்சு அதே மாதிரி அதே வறுமை, அதே வீடு, அதே வாசல். என்ன முன்னேற்றம்? எதுலையுமே பரக்கத்து இல்லை, எதுலையுமே முன்னேற்றம் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழல் இருக்கா இல்லையா? அப்போ முயற்சி பண்றது, உழைக்கிறது, ஆணும் பொண்ணு உழைக்கிறாங்க, ஏன் முன்னேற முடியலைங்க? எதுக்கு முன்னேற்றம் வரல? ஏன் அல்லாஹ் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையை கொண்டு போகல? ஏன்னா நம்மிடத்தில் தொழுகை இல்லை. தொழுகை இல்லை. தொழுகையோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய தொடர்போடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கை முயற்சிகள், உழைப்புகள் இருந்தால் அல்லாஹ் அடுத்தடுத்த முன்னேற்றங்களை கொடுப்பான். அப்ப நம்ம வாழ்க்கையில பரக்கத்து இருக்கணும்,
நிம்மதி இருக்கணும், நோயற்ற வாழ்க்கை நமக்கு வேணும், நிம்மதியான சூழல் நமக்கு இருக்கணும் அப்படின்னா முதலில் நம் வீடுகளில் தொழுகையை கொண்டு வரணும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொன்ன செய்தி. இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். இஸ்திக்ஃபார்னா என்ன? இஸ்திக்ஃபார்னா என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், இதுதான் இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்ற இஸ்திக்ஃபார், இந்த திக்ரை யார் தொடர்ந்து செய்கிறாரோ அவங்க வாழ்க்கையில 3 விதமான அதிசயங்கள், மாற்றங்கள் ஏற்படும். ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான சான்று, தெளிவான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பாரோ, தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செய்வாரோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லீக்கின் மஹரஜா. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, யார் தொடர்ந்து இஸ்திக்ஃபார், இது எண்ணிக்கையெல்லாம் கிடையாது, 100 200 நம்ம விருப்பம், இஸ்திக்ஃபார் தொடர்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று தொடர்ந்து யார் இஸ்திக்ஃபார் செய்றாரோ, ஜஅலல்லாஹு மின் குல்லி லீக்கின் மஹரஜா, வாழ்க்கையில என்னென்ன நெருக்கடிகள் இருக்குதோ, பண நெருக்கடி, குடும்ப நெருக்கடி, மாமியார் மூலியமா நெருக்கடி, அப்புறம் மச்சி மூலியமா நெருக்கடி, அப்புறம் கணவர் மூலியமா நெருக்கடி, இப்படி என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதோ, கடன் நெருக்கடி, இப்படி என்னென்ன நெருக்கடிகள் இருக்குதோ, இந்த நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து விடுதலை செய்ய வேண்டும் என்றால் நம்ம இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சா எல்லா நெருக்கடிகளும் நம்மளை விட்டு போயிடும். இது முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி. இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, கவலைகள் நம்மளை விட்டு போயிடும். நம்ம எல்லாருக்கும் கவலைகள் இருக்கா இல்லையா? பொதுவா கவலைகள் இருந்தா அடுத்த கட்டத்துக்கு நம்ம செயல்படவே முடியாது. ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருப்போம், படுத்து தூங்குவோம், ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பிக்கிட்டே இருப்போமே தவிர அடுத்து என்னென்ற தீர்வு நமக்கு எட்டாது. காரணம் என்னன்னா, அந்த கவலை என்பது அப்படியே நம்மளை உட்கார வச்சிரும், முடக்கிரும். அந்த கவலை நீங்க வேண்டும் என்றால் பையனை நினைச்சு கவலை, பிள்ளையை நினைச்சு கவலை, அல்லது தன்னுடைய கணவரை நினைச்சு கவலை, கடனை நினைச்சு கவலை, இப்படி யாரை நினைத்து எந்தெந்த கவலைகள்லாம் மனசுல இருக்குதோ அந்த கவலைகள் பொழுது சோர்ந்து உட்கார்ந்துடக்கூடாது. அடுத்தவங்கள்ட்ட போய் புலம்புறதுனால எதுவும் மாறாது, பக்கத்து வீட்டுல போய் புலம்புறதுனால எதுவும் மாறாது. ஒண்ணு சந்தோஷப்படுவாங்க, உனக்கு வேணும் நல்ல அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க, அப்படி இல்லைன்னா 2 வார்த்தை ஆறுதலா சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம கஷ்டங்களை இன்னொருத்திட்ட போய் கைத்தட்டி சிரிப்பாங்க. இதுதான் நடக்கும். கவலைகள் வரும் பொழுது அந்த கவலைகளை விட்டு விடுதலை நமக்கு கிடைப்பது இஸ்திக்ஃபாரை கொண்டு. நமக்கு அதிகமான ஆழ்ந்த கவலைகள் இருக்கு, கஷ்டங்கள் ரொம்ப மனசு படபடன்னு வருது அப்படின்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நாம் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருந்தால் பெரிய அதிசயம் நம்ம வாழ்க்கையில நிகழும். அந்த கவலைகள் நம்மளை விட்டு அடியோடு போயிடும், அடியோடு போயிடும். இது ரசூலுல்லாஹ் 2வது சொன்னது. 3வது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வர்ஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், யாருக்கு பொருளாதார நெருக்கடி, திடீர்னு பணம் தேவைப்படும், நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம ஆயிரும், யாருக்கெல்லாமோ ஃபோன் பண்ணி கேட்போம், இந்தா தாரேன்னு சொல்லுவார் ஒருத்தர், அடுத்து ஃபோன் போட்டா எடுக்க மாட்டாரு, இந்த அனுப்பி விடுறமான்னு சொல்லுவாங்க, அடுத்து ஃபோன் போட்டா எடுக்க மாட்டாங்க, திரும்ப எந்த ரெஸ்பான்ஸும் வராது, வச்சுக்கிட்டே சில பேர் இல்லைன்னுவாங்க. நம்ம அர்ஜென்ட்டா போய் ஒரு 2000 3000 அல்லது 1 லட்சம் 2 லட்சம் பணம் கேட்போம், வச்சுக்கிட்டே இல்லையே என்கிட்ட இல்லையே, இப்ப நான் ஒருத்தட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நாம் யார்கிட்டலாம் தேவையாகிறோமோ ஒண்ணு அவங்க கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ், பெரும்பாலும் நமக்கு கொடுக்காம தவிர்ப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும், யார்கிட்டையுமே நம்ம கேட்க கூடாது. நமக்கு அர்ஜென்டா ஒரு தேவை, பொருளாதார நெருக்கடி அல்லது வீட்டுல ஒரு பிரச்சனை டம் டிம்னு பூகமாம வெடிச்சிட்டு அதுல இருந்து டக்கு நமக்கு விடுதலை கிடைக்கணும், ஒரு வீட்டுல ஒரு அமைதி உண்டாகணும், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி கண்ணை மூடி உட்கார்ந்து ஒரு ஓரத்துல தஸ்பீஹ் எடுத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று இஸ்திக்ஃபார் செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வர்ஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், எங்கிருந்து எப்படி வரும் தெரியாது, எங்கிருந்து எப்படி வரும் தெரியாது, ஆனால் அல்லாஹ் நமக்கு செல்வத்தை பரக்கத்தை கொடுத்துருவான். டக்குன்னு 1 லட்ச ரூபா வருது, 1 லட்ச ரூபா தேவைப்படுது, பிள்ளைக்கு ஆபரேஷனு,
பிள்ளைக்கு ஏதாவது உடம்பு முடியல, 2 லட்ச ரூபா கெட்ட சொல்றாங்க, யார்கிட்ட கேட்கும் தெரியல, என்ன செய்யும் தெரியல, கண்ணை மூடி அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ் என்று நீங்கள் இஸ்திக்பார் செய்தால் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வரும். இது ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு. அறியாத புறத்திலிருந்து எப்படி வரும், எங்கிருந்து வரும் நமக்கு தெரியாது. அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய உதவி வரும். அப்ப நம்ம வாழ்க்கையினுடைய பரக்கத், ஒரு கடை வச்சிருக்கிறோம் அல்லது நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில பரக்கத்து வேணும், செல்வத்துல பரக்கத்து வேணும், நோய் இல்லாத வாழ்க்கை வேணும், நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா ஃப்ரீ டைம்ல சமைக்கும் போது, இப்போ லேடிஸ்லாம் சமைக்கும் பொழுது அல்லது மற்ற நேரங்களில் ஃப்ரீயா இருக்கும் பொழுது அதிகமா இஸ்திக்பார் செய்யுங்க. அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ் என்று இஸ்திக்பார் செஞ்சீங்கன்னு வைங்களேன், வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. பெரிய மாற்றம் நடக்கும். கவலைகளே இருக்காது, லைஃப்ல நெருக்கடிகளே இருக்காது, பணம் கஷ்டமே நமக்கு வராது. இது சத்தியம், ரசூலுல்லாஹ் சொன்ன வாக்கு. பண கஷ்டமே வராது. அன்னன்னைக்கு தேவைகள் என்னென்ன தேவைகள் இருக்குதோ அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்து கொண்டே இருக்கும் இஸ்திக்பார் நாம் செய்தால். அதனால 2வது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, நீங்கள் இஸ்திக்பாரை அதிகமாக நீங்க செய்யுங்கள். அறியாத புறத்திலிருந்து வாழ்வாதாரத்தில் பரக்கத்துகள், நிம்மதிகள், நோயற்ற வாழ்வு, குடும்பத்தில் அமைதி, இது எல்லாம் உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வேணுமா, அதிகமாக நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க. அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ் என்று சொல்லுங்க. இது ரசூலுல்லாஹ் 2வது சொன்னாங்க. 3வது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் வாழ்க்கையில் பரக்கத்து வேணுமா, உங்க வாழ்க்கையில் பரக்கத்து வேணுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் உணவு அருந்தும் பொழுது 2 காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்க. வீட்டுல சாப்பிடுவோமா இல்லையா, காலையில சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, 3 வேளை சாப்பிட்றோம். சில பேர் ஒரு வேளை எக்ஸ்ட்ரா சாயங்காலம் ஒரு பிளேட் போட்டு சாப்பிடுவோம், 4 வேளைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. இப்படி 3 வேளை நம்ம சாப்பிடும் பொழுது 2 விஷயத்தை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். 2 விஷயம். இந்த 2 விஷயமே நம்மள்கிட்ட இல்லை. நான் உட்பட சொல்றேன், நான் உட்பட, நீங்கள் உட்பட, இந்த 2மே உணவு அருந்தும் பொழுது, சாப்பிடும் பொழுது இந்த 2 விஷயங்கள் நம்மள்கிட்ட கிடையாது, கிடையவே கிடையாது. இந்த 2 நமக்கு வந்துட்டுன்னு வைங்க, மாஷா அல்லாஹ், நம்ம உணவில், நம்ம செல்வத்தில், நம்ம வாழ்வாதாரத்தில் பரக்கத்துகள் கொட்டு என்று கொட்டும். இது 2மே சாதாரண விஷயம்தான். அசர் என்ன ஆலிம்சா இதைத்தான் சொல்ல வந்தாரான்னு கேட்பீங்க. சாதாரண விஷயம்தான், ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலாம். ஆனா இதுல பொடுபோக்கா நம்ம விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை கொண்டு வந்தா வாழ்க்கையில பரக்கத்து ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உணவு அருந்தும் பொழுது, காலையில சாப்பாடோ, மதிய சாப்பாடோ, நைட்டு சாப்பாடோ, இப்படி நீங்கள் சாப்பிடும் பொழுது ஃபஜ்தமிஉ அலா தஆமிக்கும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் உணவு சாப்பிடும் பொழுது குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த பழக்கம் இருக்கா சொல்லுங்க? நைட்டு சாப்பாடு எடுத்துக்கோங்களேன், அல்லது மதிய சாப்பாடு எடுத்துக்கோங்க. 12 மணிக்கு ஒருத்தர் சாப்பிடுவார், 1 மணிக்கு ஒருத்தர் சாப்பிடுவார், சில பேர் 3 மணிக்கு சாப்பிடுவாங்க. ஒரே வீட்டுல இருந்துகிட்டு 3 டைம்ல பிரிஞ்சு சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்டா நம்ம வீட்டுல பரக்கத்து வராது. எல்லாரும் குடும்பத்தோடு, வீட்டுல அம்மா, வாப்பா, மாமி, மருமக, பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறோம் பாத்தீங்களா, இதுல பரக்கத்து இருக்குது. நம்ம வாழ்க்கையில பெரிய பரக்கத்து இதுல இருக்குது. இன்னைக்கு அப்படி நம்ம சாப்பிடுறது இல்ல. சில வீடுகள்ல பார்த்தா எப்படி சாப்பிடுறாங்க தெரியுமா, சாப்பாடே வித்தியாசமா இருக்கு. ஒரே ஹால்ல தான் சாப்பிடுவாங்க. ஒருத்தர் போன் பார்த்துக்கிட்டே சாப்பிடுவார், போன்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு, ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு, நியூஸ் பார்த்துக்கிட்டு, ஒருத்தர் போன் பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது. குறிப்பா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு போன் கொடுத்தாதான் சாப்பாடு இறங்குது, போன் பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது, சேர் மேல கால் மேல கால் போட்டு டிவி பார்த்து சாப்பிடுறது. இன்னும் சில பேர் யார்கிட்டயாவது அக்காட்டையோ தங்கச்சியோ போன் பேசிட்டே சாப்பிடுறது. இன்னும் சில பேர் எப்படி சாப்பிடுறாங்க, ஏதாவது இன்னும் அவங்களுக்குள்ள கதை பேசிக்கிட்டே சாப்பிடுறது. இப்படி ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு வீட்டுல சாப்பிடக்கூடாது. எல்லாரும் ஒரே நேரத்தில், எல்லாரும் ஒரே மாதிரி அமைதியாக உட்கார்ந்து ஒண்ணு சேர்ந்து வீட்டுல சாப்பிடுறோம் பாத்தீங்களா, குடும்பத்தோட. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதுல உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது, அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் பரக்கத் செய்வான் இந்த ஒரு காரியத்துக்காக என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். 2வது விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வதுகுரு இஸ்மல்லாஹி அலைஹி, நீங்கள் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எத்தனை பேர் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறவங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இப்ப நைட்டு சாப்பிட போறோம், மதியம் சாப்பிட்டோமே, நான் இன்னைக்கு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டாலும் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். 100ல ஒரு 2 பேர் 3 பேர் தான். இது சாதாரண ஒரு விஷயம்.
ஆனா பிஸ்மில்லா சொல்லி நம்ம சாப்பிடுறோமா? இல்ல. நான் உட்பட, நீங்கள் உட்பட எல்லாரும் இந்த பலகீனத்துல இருக்கிறோம். சாப்பாடு அவசரத்துல, அதுவும் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா பிரியாணி இருக்கும், நெய்ச்சோறு இருக்கும், பசியில அப்படி சாப்பிட்டுருவோம். ஒரு பிஸ்மில்லா சொல்றது கிடையாது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயரை சொல்லி நீங்கள் சாப்பிடுங்கள். அப்படி சாப்பிட்டால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யுபாரக் லகும் ஃபீஹி, அல்லாஹ் உங்கள் வாழ்வாதாரத்தில், ரிஸ்கில் உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப சாப்பிடும் பொழுது 2 காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு, நம்ம என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். 2வது, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே அறையில் ஒன்னா சாப்பிடணும். சில பேருக்கு இப்ப பிள்ளைங்களுக்கு காலையில ஸ்கூல் அனுப்பணும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, அவங்க முன்னாடியே சாப்பிட்டு போகணும், வீட்டுல ஹஸ்பண்ட் முன்னாடியே சாப்பிட்டு போகணும், இப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்ப சண்டேல லீவ்ல இருக்கும், ஒரே மாதிரி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறதுல மிகப்பெரிய பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு தருத்தணிய வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம், நம்பர் 1 ஃபர்ஸ்ட் காரணம் என்ன தெரியுமா? முசீபத்து, நிம்மதி இல்லாத ஒரு சூழல், தருத்தணியம், வீட்டுல அமைதி இல்லை, பிரச்சனை, கஷ்டம், கடன், எல்லாத்துக்கும் முதல் காரணமே காலையில தூங்குறது. காலையில ஃபஜ்ருக்கு எந்திக்காம தூங்குறது. மன்னிக்கணும், உண்மையிலே இது கசப்பா இருந்தாலும் சில உண்மைகள் நம்ம சொல்லணும், கோச்சிக்க கூடாது. நீங்க பாருங்க, நம்மளாம் ஈமான்தாரிகள், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், மறுமையை நம்பி இருக்கிறோம், மௌத்து நமக்கு வரும், இந்த கபர் பக்கத்துலதான் இருக்கு, கபருடைய வாழ்க்கை இருக்கு, நாளை மறுமையுடைய வாழ்க்கை, இது எல்லாத்தையும் நம்ம நம்பி இருக்கோமா இல்லையா? நம்ம ஃபஜ்ரு தொழுகலன்னா நமக்கு நாளை மறுமையில் கபர்ல என்னென்ன விசாரணை எல்லாம் தெரியும். தெரிஞ்சுமே நம்ம தூங்குறோமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மாற்று மத சகோதரர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? இல்ல. ஆனா நீங்க பாருங்களேன், மாற்று மத சகோதரர்களுடைய அந்த தெருவுல போய் பாருங்க, தினமும் பாக்குறேன், 5:30 to 6 மணிக்குள்ள எஞ்சிடுறாங்க, வாசல்ல கோலம் போடுறாங்க, முத்தம் தொளிக்கிறாங்க. எப்போ? 5:30 to அந்த 6 மணிக்குள்ள. நம்ம ஊரே எடுத்துக்கோங்களேன், நான் பார்க்கத்தான் செய்யறேன், அந்த 5:30 to 6 கரெக்டா எஞ்சிடுறாங்க. ஆனா முஃமின்கள், ஈமான் கொண்டவர்கள் இன்னைக்கு பெரும்பாலான ஊர்கள்ல எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம ஊர் மட்டும், பெரும்பாலான ஊர்கள்ல எந்த நிலைன்னா 8 மணி 7 மணி வரைக்கும் நம்ம கதவை திறக்கிறதே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? மகரிப் நேரத்துல கதவை திறந்து வைப்பா, பரக்கத்து வரக்கூடிய நேரம்ப்பா, பூட்டாதப்பா, வளவு கதவை பூட்டுப்பா, இப்படிதான் நம்ம பேசுறோம். ஆக்சுவலா உண்மையிலேயே என்ன தெரியுமா? உண்மையிலேயே என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிப் நேரத்துலதான் கதவை பூட்ட சொன்னாங்க. நம்முடைய மூட நம்பிக்கை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபுடைய நேரம் வந்தால் நீங்கள் கதவை அடைங்க, சின்ன பிள்ளைகளை வெளியே கொண்டு வராதீங்க நாங்க ரசூலுல்லாஹ். இது தெளிவான ஹதீஸ். மகரிப் நேரத்துலதான் கெட்ட ஜின்கள், கெட்ட ஷைத்தான்கள் மகரிப் நேரத்துல தான் கிளம்பி வெளியே வரும். அந்த மகரிப் நேரத்துல சின்ன பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்தனா ஷைத்தான் ஜின்கள் தொடும். அப்படி தொட்டா அந்த பிள்ளைகள் பால் குடிக்காது, அந்த பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வரும், சும்மா அழுகும். இந்த ஓதி பார்க்க கூட்டு வராங்கல்ல, இதுக்கு காரணம் என்ன? இதுதான் காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகரிபுடைய நேரத்தில் உங்க கதவை பூட்டிருங்க, ஏன்னா அது ஷைத்தான்கள் வெளியாகக்கூடிய நேரம். ஆனால் ஃபஜ்ருடைய நேரத்தில் உங்கள் கதவை திறந்து வையுங்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரக்கூடிய நேரம் என்று தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் இருக்கு. நம்மள பெரும்பாலானவர் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? மகரிப்ல திறந்து வைப்பா, பரக்கத்து வரும், வளவு கதவை மூடுப்பா, தெருவுல வந்து வளவுல போயிரும், இப்படிலாம் நம்ம மூட நம்பிக்கையில இருக்கிறோம். ஆனா இது இஸ்லாத்துக்கு மாற்றமானது. காலையில திறந்து வச்சாதான் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருவாங்க. காலையில அதிகாலையில நம்ம ஃபஜ்ர் தொழுதுட்டு வீட்டை திறந்து வைக்கும் பொழுது ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் பரக்கத்தை சுமந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்போ காலையில எந்த வீடுகள் பூட்டி கடந்து வீட்டுல ஒருத்தர் தூங்கினாலும், அம்மா எந்திரிச்சு தொழுவுறாங்க, மகன் கடந்து தூங்குறான், அல்லது மகள் கடந்து தூங்குறாங்க, அல்லது ஹஸ்பண்ட் கடந்து தூங்குறாரு, ஒருத்தர் காலையில எந்திக்காம தூங்கினாலும் அந்த வீட்டுல முசீபத்துகள், தரத்தினங்கள் கண்டிப்பாக வருங்க, கண்டிப்பாக வரும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சாங்க. ஒரு கட்டத்துல எப்படி துவா செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்து, என்னுடைய சமுதாயத்துக்கு நீ நிம்மதி, பரக்கத்து, அபிவிருத்தி எல்லாத்தையும் கொடு. எந்த நேரத்துல கொடு என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க தெரியுமா? மகரிப் நேரத்துலயா அல்லது மதியமா? ரசூலுல்லாஹ் கேட்ட துவாவுடைய அந்த வாசகத்தை பாருங்க. ஃபி புகூரிஹா, அதிகாலை நேரத்தில்.
அதிகாலை நேரத்தில் என்னுடைய உம்மத்தார்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, அவர்களுக்கு பரக்கத்தை கொடு, செல்வத்தில், வியாபாரத்தில், வீடுகளில் செல்வ செழிப்பை அவர்களுக்கு கொடு என்று அல்லாஹு தஆலாவிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலையில் பரக்கத்தை கேட்டு துஆ செஞ்சிருக்கிறாங்க. பரக்கத் என்பது ஃபஜ்ரை தொழுது அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் நமக்கு பரக்கத்து கிடைக்கும். ஃபஜ்ரு தொழுகாம வீட்டுல நம்ம தூங்கி கொண்டே இருந்தால் நம்ம வீடுகளுக்கு பரக்கத்து வராது. அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, நௌமு சுப்ஹதி, காலையில சுபுகு தொழுகாம யார் தூங்குறாங்களோ, காலைல சுபுகு தொழுகாம, நம்மள நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். 12 மணி வரைக்கும் போன் பாக்குறோம், 12 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் தெருவுல உட்காந்து நல்லா பேசுறோம், கதைக்கிறோம். சரி பேசுங்க, கதைங்க, போன் நோண்டுங்க. ஃபஜ்ருக்கு எந்திக்கிறோமா, காலைல 8 மணி ஆயிடுறது, 7 மணி ஆயிடுறது. ஞாயிற்றுக்கிழமைனா கொஞ்சம் ஸ்பெஷலா 9 மணி வரைக்கும். பல ஊர்களை நம்ம பாக்குறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நௌமு சுப்ஹதி, சுபுடைய நேரத்தில் எந்த வீட்டில் தூங்கி கொண்டிருக்கிறார்களோ, யம்னஉ ரிஸ்க, அந்த வீட்டில் வாழ்வாதாரம் தடுக்கப்படும், பரக்கத்துகள் வராது, அந்த பரக்கத்துகள் தடுக்கப்படும் என்று அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அப்போ நம் வீடுகளுக்கு பரக்கத், நிம்மதி, ஒரு செழிப்பு நமக்கு வேண்டும் என்றால் 4வது வழிமுறையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, அதிகாலையில் சுபுகு தொழுது நாம் விழித்திருப்பது, அதிகாலையில் நாம் விழித்திருப்பது, அதிகாலையில் சுபுகு தொழுவது என்பது நம் வீடுகளுக்கு பரக்கத்தை, செழிப்பை கொண்டு வரும். 5வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த விஷயத்துல நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம், முரண்பட்டு நிற்போம். எல்லாருமே ஒரு காலம் இருந்துச்சு, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்தோம். இன்னைக்கு பாருங்க, 2 நாள் வீட்டுல சொந்தக்காரன் இருந்தாலே அப்படி நமக்கு எரிச்சலா வருது. ஐயோ செலவாகுமே, கறி வாங்கணும், மீன் வாங்கணும், எல்லாத்துக்கும் மேல ஆக்கி பொங்கி தட்டணுமே, நமக்கு ரெஸ்ட் இருக்காதே, போன் பார்க்க முடியாதே. இப்படி காலம் மாறி போச்சு. ஒரு காலத்துல பெரியம்மா, சின்னம்மா எல்லாரும் 10 பேர் 20 பேர் ஒரே குடும்பத்துல இருப்பார்கள். இன்னைக்கு உள்ள வருமானத்தோட அன்னைக்கு கம்மி தாங்க, அன்னைக்கு கம்மி தான். ஆனா அத்தனை பேர் நிம்மதியாக சாப்பிட்டு, நிம்மதியாக கதை பேசி, நிம்மதியாக சிரிச்சு, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்த காலம். இன்னைக்கு வீட்டுல கணவன் மனைவி தான் இருக்கிறாங்க, அல்லது ஒரு 3 பேர் 4 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த வீட்டுல செலவுக்கு பற்றாக்குறை, அந்த வீட்டுல நிம்மதி, சிரிப்பு இல்லை. காரணம் என்ன? உறவுகளை ஒதுக்கினோம். நாம் உறவுகளை ஒதுக்கணும். சொந்த பந்தங்கள் வர்றது நமக்கு பிடிக்கல. சொந்த பந்தங்கள் வர்றது 2 நாளைக்கு மேல இருந்தா மூஞ்சி தூக்க ஆரம்பிச்சிருவோம், மூஞ்ச காமிக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன இன்னும் இவ கிளம்பலையோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அது ஃபேஸ்ல ரியாக்ஷனா வெளிப்படும். உடனே அவங்க வீட்டை கிளம்பி போயிடுவாங்க. இப்படிதான் இன்னைக்கு நிலைமை. சொந்த பந்தங்களை நாம் புறக்கணித்து வாழ்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பத்தி சொன்னாங்க, மன் அஹப்ப அன் யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, யாருடைய வாழ்வாதாரம், செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்க நாடுகிறீர்கள், ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, செல்வத்தில் உங்களுக்கு பரக்கத்து வேண்டுமா, வஅன் யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா. இந்த 2மே முக்கியம் தெரியுமா? சில பேருக்கெல்லாம் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கே முக்காவாசி போயிடும். ஹாஸ்பிட்டலுக்கே போயிடும். டயாலிஸ் பண்ணுவாங்க, சுகர் பேஷண்டா இருப்பாங்க, ப்ரெஷரா இருக்கும். எல்லா செல்வங்களையும் கொடுத்து ஹாஸ்பிட்டலோட அவங்க வாழ்க்கை நிம்மதி இல்லாம, ஒரு உப்புச்சப்பு இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு, எதுவுமே ருசியா சாப்பிட முடியாது. இப்படிதான் அவங்க வாழ்க்கை இருக்குது. சில பேர் படுத்த படுக்கையில கிடக்குறாங்க, அவங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்து, காசு இருந்தும் நிம்மதி இல்லை, உடல்ல ஆரோக்கியம் இல்லாத சூழல். அப்ப காசு இருந்தாலும் உடல்ல ஆரோக்கியம் இருக்கணும். நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கு, நீண்ட நாள் வாழ்வாங்க, ஆனா கடைசி வரைக்கும் வறுமை 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 வறுமை, கடன் கஷ்டம், இதுலயே இருக்கிறாங்க. 2 விஷயங்கள் மனிதனுக்கு முக்கியம். செல்வமும் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், நீண்ட ஆயுளும் இருக்கணும். கொடுத்த செல்வத்தை ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு அனுபவிக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கணும். இது எல்லாரும் நாம் ஆசைப்படக்கூடிய ஒன்று. இந்த 2ம் ஒருவனுக்கு எப்ப கிடைக்கும்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல் யஸில் ரஹிமஹு, உங்கள் சொந்த பந்தங்களை நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தால், உங்கள் சொந்த பந்தங்கள் அவர்களை நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். உங்களுடைய ஆயுளில், உங்களுடைய ஆரோக்கியத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான், ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். இந்த 2 விஷயங்களும் நமக்கு என்ன செய்யணும் வேணும்னா, சொந்த பந்தங்களை நாம் சேர்ந்து வாழணும். சொந்த பந்தங்களை எப்படி சேர்ந்து வாழுவது? எப்படிங்க இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்?
நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன், அவங்க வருவாங்க, ஒரு 1000 500 மொய் வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வரும், அந்த ஃபங்க்ஷனுக்கு நமக்கு பத்திரிக்கையே வரும், சரி அவ 1000 செஞ்சா கூட ஒரு 1500 செஞ்சு விட்டுரும் அப்படின்னு மொய் இப்படி மொய் செய்யறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல், முன்கடன் பின்கடன்ல தான் எனக்கு சொந்த பந்தங்களுடைய உறவு போகுது. போனமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமே கூட மாட அப்படிலாம் கிடையாது. ஜம்முன்னு காலையில போய் இறங்குவோம், மொய் செய்வோம், சாப்பிடுவோம், விருந்து சாப்பிடுவோம், டீ குடிப்போம், சம்சாவை சாப்பிடுவோம், வடையை சாப்பிடுவோம், ஜம்முன்னு கிளம்பி வந்துருவோம். இது சொந்த பந்தங்களை ஆதரிச்சு வாழ்வது இல்லை. சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்வதுன்னா என்ன? சொந்த பந்தங்களுக்கு ஒத்தாசையாக உதவியாக எல்லா விதத்திலும் பண உதவி உடல் உதவி எல்லா சப்போர்ட்டும் நமக்கு சொந்த பந்தங்களோடு இருக்கணும். நம்ம அதுதான் உண்மையான சொந்த பந்தங்களை சேர்ந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்வதெல்லாம் என்னன்னா, சொந்த பந்தங்களுக்கு மத்தியில சண்டை வந்துட்டுன்னு வைங்களேன், சண்டை வந்ததுக்கு பிறகு யார் முன்னாடி போய் பேசி அந்த பிரச்சனையை சரி பண்றாரோ அவர் தான் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுகிறவர். இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு ஈகோ, அக்கா தங்கச்சிக்கு பிரச்சனை, மாமியாருக்கு மருமகளுக்கு பிரச்சனை, இப்படி குடும்பத்து அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை, முகத்தை பார்த்தா கூட பேசாம போறோமா இல்லையா? ஈகோ. அவங்களும் பேசுறது இல்ல, இவங்களும் என்ன செய்யறது இல்ல, பேசுறது இல்ல. சைத்தான் அந்த ஈகோவால தான் பல குடும்பங்களை சீரழிக்கிறான். நம்ம நல்லா புரியணும். மனசுல அந்த கர்வம் நமக்கு இருக்கு. அவளே பேசல, நான் எதுக்கு பேசணும்? தப்பு என் மேலே இருக்கு, அவன் மேல தானே இருக்கு, அவ தானே இப்படி தப்பு பண்ணா, நான் எதுக்கு போய் பேசணும்? அந்த ஈகோவை வளர்த்து 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 பல குடும்பங்கள் ஒன்று சேர முடியாமலேயே இன்னைக்கு இருக்கு. பல கணவன் மனைவிகளும் இப்படிதான் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்சம் இறங்கி போய் பேசுறதுக்கு மனைவிக்கு அதெல்லாம் முடியாது, நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும்? கணவர், நான் எதுக்கு அவள்கிட்ட போய், அவ்வளவு திமிரா அவளுக்கு அப்படின்னு என்ன செய்யறோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் இறங்கி போறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழதுன்னா என்னன்னா, சைத்தான் உங்களுக்கு சிந்தனையை கூட்டுவான், கர்வத்தை கொடுப்பான். டேய் போய் நீலாம் இறங்கி போய் பேசாதடா, அவள்கிட்ட போய் நீ பேசணுமா, அவளை விட நீ என்ன தாழ்ந்து போயிட்டியா அப்படின்னு மனசுல சைத்தான் சிந்தனைகளை போடுவான். அதெல்லாம் கடந்து போய் நம்ம கூட பிறந்த பிறப்பு தானே, இதுல என்ன இருக்கு, சரிம்மா செஞ்சது தப்புதாம்மா மன்னிச்சிருமா, இப்படி யாரு முதல்ல பேசி சொந்த பந்தங்களை அரவணைத்து பிரச்சனையை யார் சரி பண்றாங்களோ அவர்தான் சொந்த பந்தங்களை உண்மையாக சேர்ந்து வாழ்பவர். இப்படி ஈகோவை விட்டுட்டு சுயமரியாதை விட்டுட்டு ஆலிம்சா நம்ம போய் அப்படி பேசணும் என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்படி போய் சைத்தானுடைய சூழ்ச்சியை முறியடித்தால் அல்லாஹு தாலா 2 விஷயங்களை நமக்கு தருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஈகோவை விட்டுட்டு சுய கர்வத்தை விட்டுட்டு மன்னிச்சிருமா தப்புதாமா சரிமா நம்ம ஒன்னா இருப்போமா அப்படின்னு நம்ம போய் பேசினா 2 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில மென்மேலும் அல்லாஹ் உயர்வை கொடுப்பான். நம்ம வாழ்க்கையில மென்மேலும் நமக்கு பரக்கத்துகள் வந்து கொண்டே இருக்கும். 2வது, நம் வாழ்க்கையில் உடலிலும் மனதிலும் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு அல்லாஹ் நம்மளை வாழ வைப்பான். யாரு சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் சண்டை வந்ததற்கு பிறகு முதலாவது போய் பேசி சரி பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த 2 சுப செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப வாழ்க்கையில சந்தோஷமாக மகிழ்ச்சியான நிம்மதியான செல்வ செழிப்போடு நம்ம வாழணும்னா பரக்கத்தான வாழ்க்கை சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்வதில் தான் இருக்குதே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம பிரிஞ்சு கிடக்கிறதுல இல்லை. இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்கள்ல வறுமை கஷ்டம் பிரச்சனை நிம்மதி இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை யாராவது ஒருவர்கிட்ட நம்ம பேசாம இருந்திருப்போம். இதனாலதான் காரணம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வது சொன்ன செய்தி உறவுகளோடு சொந்த பந்தங்களோடு நாம் என்ன செய்யணும், சேர்ந்து வாழ்வதால் வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்படுகிறது. அடுத்து 6வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ராஉ சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கராவை நீங்கள் ஓதுங்கள். குர்ஆனில் 1வது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா. 2வது சூரா அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இப்படி ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் பக்கரா. கிட்டத்தட்ட 2 ஜுஸ் 2.5 ஜுஸ் ஓதுறதுக்கு 1.5 மணி நேரம் எடுக்கும். ஸ்பீடா ஓதுறதா இருந்தா 1 மணி நேரம் என்ன செய்யும் எடுக்கும். இந்த சூரத்துல் பக்கராவை இக்ரா சூரத்துல் பக்கரா, உங்கள் வீடுகளில் யார் சூரத்துல் பக்கராவை ஓதுகிறாரோ 2 விஷயங்களை அந்த சூரத்துல் பக்கரா நம்ம வீட்டுல அதிசயமாக நிகழ்த்தி காமிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன்ன அஹதஹா பரகா, நம்ம வீடுகள்ல சூரத்துல் பக்கரா ஓதப்பட்டால் அந்த சூரத்துல் பக்கரா என்பது பரக்கத்தை எடுத்து கொண்டு வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நம்ம கடைகள்ல நம்ம வியாபார ஸ்தலங்கள்ல
நம்ம வீடுகள்ல சூரத்துல் பக்கராவை நாம் ஓதும் பொழுது நம்ம வீடுகள் என்ன நடக்கும்? நம்ம வீடுகள்ல பரக்கத்துகளை அல்லாஹு தஆலா நிச்சயமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் சூரத்துல் பக்கராவை ஓதுவதனால். அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சூரத்துல் பக்கராவை யார் ஓதுகிறாரோ தரக்கஹா ஹசரா, அதை ஓதாம விட்டவருக்கு கை செய்தம் என்று சொன்னாங்க. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு நம்மள நிறைய பேரு அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை, சில பேருக்குள்ள சண்டை வந்துன்னு வைங்களேன், நேருக்கு நேரம் பேச மாட்டாங்க. நேருக்கு நேரம் சண்டை பிடிக்காம ஒரு பெரிய அநியாயம், இது ஒரு பெரிய பாவம், பெரும்பாவங்களை இது ஒண்ணு, சூனியம் செய்யறது, செய்வன செய்யறது, நேரம் மோத தைரியம் இல்லாம, நேரா பேச தைரியம் இல்லாம, ஒருத்தர் மீது உள்ள வளர்ச்சியினுடைய பொறாமை, நம்மளை விட நல்லா வளர்ந்துட்டா முன்னேறிட்டா, அந்த பொறாமையில இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களே மாற்று மத பூசாரிகள்கிட்ட போய் சூனியம் செய்வனை செய்யக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலை முஸ்லிம்கள்ட்டே இருக்கு. நிறைய பேர் வீட்டுல இந்த சூனியத்துடைய அறிகுறி என்ன தெரியுமா? தீராத பிரச்சனைகள் இருக்கும். சில பிரச்சனைகள் ஆரம்பிச்சா முடிஞ்சிரும். ஆனா இந்த சூனியம் செய்வனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? தீராத பிரச்சனை, அது முடிவுக்கே வராது. 5 நிமிஷம் கூட ஆறப்பட முடியாது. டக்கு டக்குன்னு பூகம்பம் வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கு வீட்டுல. இதெல்லாம் சூனியத்துடைய முக்கியமான அறிகுறி. சூனியத்துடைய முக்கியமான அறிகுறிகள், தலை கடுமையாக வலிக்கும். தலை சில பேருக்கெல்லாம் தலை விடாம விங்குன்னு அப்படி பாரம் அதிகமா இருக்கு. மாத்திரை போட்டிருப்போம், டாக்டர்கிட்ட ஊசி போட்டிருப்போம், என்ன செஞ்சாலும் அது கேட்காது. இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு செய்வனை செய்யப்பட்டிருக்கும் என்பதற்குண்டான முக்கியமான அடையாளங்கள். இன்னைக்கு நேர்ல மோத தைரியம் இல்லாம சூனியம் செய்வனை நம்ம ஈமான் கொண்ட முஸ்லிம்களை இன்னைக்கு செய்யறத பாக்குறோம். நிறைய பேர் புலம்புறாங்க, செய்வனைகளால் கொமர் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு, செய்வனையினால் நோயில படுத்த படுக்கையில எத்தனையோ பேர் செய்வனை செஞ்சு எத்தனை பேர் மௌத்தா போயிருக்காங்க தெரியுமா? அப்படி ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, அந்த செய்வனையை முறியடிக்கிறதுக்கு எத்தனையோ ஆலிம் சட்ட போறோம், எத்தனையோ லெப்பேட்ட போறோம், போய் 1000 2000 10,000 20,000 கொண்டு கொடுக்குறோம். ஆனா அது இன்னும் சரியான பாடா? சில இடங்கள்ல சரியாகும், சில இடங்கள்ல சரியாகாது. ஒரு பைசா செலவு இல்லாம நம்ம வீடுகளில் கெட்ட ஷைத்தான்கள், செய்வனை கோளாறுகள், முசீபத்துகள், கெட்ட ஜின்கள் எதுவாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எதுவாக இருந்தாலும் நீங்கள் சூரத்துல் பக்கராவை உங்கள் வீடுகளில் நீங்கள் ஓதினால் வலா தஸ்ததிஉல் பத்தலா, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, செய்வனை பில்லி சூனியம் எல்லா ஷைத்தானுடைய கோளாறுகளையும் இது இல்லாமல் ஆக்கிவிடும். எது? சூரத்துல் பக்கரா எந்த வீடுகளில் ஓதப்படுகிறதோ, நம்மளுக்கு செய்வனை செஞ்சுட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க என்ற அறிகுறி நமக்கு தெரிந்து விட்டாலே ஆலிம் சட்டை போய் செலவழிக்கலாம் அவசியம் இல்லை, ஓதி பார்க்கலாம் அவசியம் இல்லை, எங்கேயும் போய் கோடிக்கணக்கில் கொடுக்கலாம் ஒன்னும் அவசியம் கிடையாது. உள்ள தூய்மையோடு, அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கையோடு, அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு வீட்டுல சூரத்துல் பக்கரா தொடர்ந்து 3 நாள் நீங்கள் ஓதினால் வீட்டுல எப்பேற்பட்ட செய்வனை கோளாறுகளையும் எப்பேற்பட்ட சூனியத்தையும் இந்த சூரத்துல் பக்கரா முறியடிக்கும், இல்லாமலாக்கும், நாசமாக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஆதாரபூர்வமான செய்தி. அப்ப சூரத்துல் பக்கரா நம்ம வீடுகள்ல தினமும் நம்ம ஓதணும், தினமும் ஓதுறதுனால நம்ம வீடுகளில் பரக்கா, வீடுகள்ல பரக்கத் அதிகமாகுது. செய்வனை கோளாறுகள், சூனியம், கந்திஷ்டி, என்ன பிரச்சனை, என்ன கெட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், கெட்ட ஷைத்தான்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் இந்த சூரத்துல் பக்கரா என்பது முறியடிக்கும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கு. இது 6வது செய்தி. சூரத்துல் பக்கரா நம்ம வாழ்க்கையில் நிம்மதி, ஆரோக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கும். 7வது செய்தி, அல்லாஹுவை பயந்து வாழணும். இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு அல்லாஹ் மீது உண்டான அச்சமே இல்லை. டிவி பார்க்குறோம், அநியாயம் பண்றோம், புறம் பேசுறோம், அவதூறா பேசுறோம், இல்லாத இருக்குன்னு சொல்றோம், ஒரு குடும்பத்தை எப்படிலாம் கெடுக்கணுமோ பூந்து கெடுத்துடுறோம். நம்மலாம் கபருக்கு போறோமே, கேள்வி கணக்கு இருக்கே, மறுமையில அல்லாஹ் பிடிப்பானே, ஏதாவது ஒரு பயம் இருந்தா நம்ம இது மாதிரி பாவங்களை நம்ம செய்வோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெருப்புல போய் கை வைப்போமா? மாட்டோம். ஏன்? சுடும் தெரியும். அந்த நெருப்பு மீது உண்டான பயம் கூட அல்லாஹ் மீது நமக்கு இல்லையே.
ஒரு பாம்பு வரும், வீட்டுக்கு பாம்பு வருதுன்னு வைங்களேன், அந்த பாம்பை பிடிச்சி விளாடுவோமா, ஏன் கொத்திரும். அந்த பாம்பு மீது உண்டான பயம் கூட நமக்கு அல்லாஹ் மீது இல்லையே. திருடுறவனை எடுத்துக்கோங்க, பப்ளிக்கா திருட மாட்டான், ஏன்னா 4 பேர் பார்த்துருவான், பிடிச்சி அடிச்சிருவான். சக மனிதனுக்கு ஒரு படைப்பு இருக்கக்கூடிய பயம் அல்லாஹ் மீது இல்லையே. இன்னைக்கு நம்மள பெரும்பாலான நபர்களுக்கு அல்லாஹ் மீது துளியும் பயம் இல்லை. அப்படி பயம் இருந்தா நம்மள்ட்ட அநியாயம் இருக்காது, அப்படி பயம் இருந்தா நம்மள்ட்ட பாவம் இருக்காது, அப்படி பயம் இருந்தா யாரை பத்தியும் அவதூறா இழி சொற்களால கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தலாம் நம்ம பேச மாட்டோம். அல்லாஹ் மீது உண்டான அச்சம் இல்லாமல் நாம் இன்னைக்கு பல பாவங்களை நம்ம இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ஒமை எத்தகில்லாஹ, யார் அல்லாஹுவை பயந்து வாழ்கிறாரோ, அல்லாஹுவை பயந்து வாழ்கிறார். அல்லாஹ் பயந்து வாழ்ற தக்குவான்னா என்ன, இறையச்சம்னா என்னங்க? ஒருத்தர் 5 வக்து தொழுக வராருங்க, அவரை பார்த்து நம்ம நினைக்கிறோம், சே நல்ல மனுஷன்ப்பா, அல்லாஹ் தக்குவாதாரிப்பா அப்படின்னு நினைக்கிறோம். நல்ல சதக்கா கொடுக்குறாரு, ஊருக்கே உதவுறாரு, நல்ல ஹெல்ப் பண்றாரு, படிக்காத பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறாரு, கொமர் காரியத்துக்கு ஹெல்ப் பண்றாரு, நல்ல மனுஷன்ப்பா இப்படி நம்ம ஜட்ஜ் பண்றோம். இவங்கெல்லாம் நல்ல மனுஷன், இவர் தக்குவாதாரி அப்படின்னு முடிவு பண்றோம். ஒருத்தர் சுபஹானல்லா மாஷாஅல்லா அப்படின்னு வெள்ளையும் சொல்லியுமா வந்து பேசினா, நல்ல மனுஷன்ப்பா, அல்லாவுக்கு பயந்து நடக்கக்கூடிய இருப்பா அப்படின்னு ஜட்ஜ் பண்றோம். தக்குவாதாரிகளுக்கு உண்டான அடையாளம் இது கிடையாது. தக்குவாதாரிகளுக்கு உண்டான அடையாளம் என்ன தெரியுமா? பாவத்தை விட்டு அவர் தவிர்த்திருப்பார். எந்த பாவங்களும் அவருடைய வாழ்க்கையில இருக்காது. நிறைய பேர் பாருங்க, தொழுகுவாங்க ஆனா வட்டிக்கு வாங்குவாங்க, தொழுகுவாங்க வட்டிக்கு விடுவாங்க, தொழுகுவாங்க அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுவாங்க, தொழுகுவாங்க அவர்கிட்டையும் நிறைய பாவம். இவர் என்ன தக்குவாதாரி? தொழுதாப்புல அவர் தக்குவாதாரி ஆயிட முடியுமா? ஊருக்கெல்லாம் உதவி செஞ்சாப்புல அவர் தக்குவாதாரி ஆயிட முடியுமா? நன்மைகளை வைத்தே ஒருத்தர் தக்குவாதாரி என்று நாம் எடை போட முடியாதுங்க. எதை வைத்து ஒருத்தர் தக்குவாதாரி, அல்லாஹுக்கு அஞ்சு நடக்கக்கூடியவர் என்றால் நன்மையும் அவரிடத்துல இருக்கணும், பாவங்கள் இல்லாமல் அல்லாஹுவை பயந்து பாவமான காரியங்களை விட்டு தவிர்ந்திருப்பவராக அவர் இருக்கணும். இவர் தான் தக்குவாதாரி. இப்படி அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய தக்குவாதாரிகளுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹுவை பயந்து வாழுகிறாரோ அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதோ, குடும்பத்துல கடன் சுமை, வீட்டுல வேலை செய்யற இடத்துல, இப்படி என்னென்ன பிரச்சனைகள் அவருக்கு இருக்கோ எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான வலியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். இது முதலாவது. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், அறியாத புறத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை கொடுப்பான். யாருக்கு? யார் அல்லாஹுவை அஞ்சி வாழ்றாங்களோ, அல்லாஹுவை பயந்து வாழ்றாங்களோ. நமக்கு அல்லாஹ் மேல உள்ள பயம் இருக்குதா? அல்லாஹ் பயந்துக்குப்பா அப்படின்னா சும்மா வார்த்தையில சொல்லுவோம், ஆமா ஆமா சரிதான் அப்படின்னுவோம், ஆனா செயல்ல நம்மள்ட்ட இல்லை. அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு தீர்வை அல்லாஹ்வே கொடுப்பான். காசு பணங்கள் எல்லாவற்றிலும் பரக்கத்துகள் நிம்மதிகள் அல்லாஹ் கொடுப்பான் என்பது குர்ஆனுடைய வார்த்தை. குர்ஆனுடைய வார்த்தை மின் ஹைசு லா யஹ்தசிப். எங்க இருந்து வரும் எப்படி வரும் தெரியாது, ஆனா செல்வங்கள் வந்து கொண்டே இருக்கும். திடீர் பண காசுகள்ல பரக்கத்துகள் வந்து கொண்டே இருக்கும். திடீர்னு இருப்போம், டக்குன்னு ஒண்ணு அதிசயம் நடக்கும், நமக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். இதெல்லாம் யாருக்கு ஏற்படும்னா தக்குவாதாரிகள், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு ஏற்படும் என்று நான் 7வது செய்தியாக சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். தக்குவா நம்ம இடத்துல இருக்கணும், அப்பதான் வீட்டுல அபிவிருத்தி, பரக்கத்து, ஒரு நோயற்ற வாழ்க்கை, நிம்மதி நமக்கு கிடைக்கும். 8வது செய்தி ரொம்ப ஈஸியான செய்தி, நம்மள யாருமே இதை ஒரு பொருட்டா எடுக்கிறது இல்லை, ஃபாலோ பண்றது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க வீட்டுள்ளக்க நுழையும் பொழுது, வெளியில போயிட்டு வாராங்க, கடைக்கு போயிட்டு வாரோம், அல்லது வெளியில ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வாரோம், இப்படி வெளியிருந்து வரும் பொழுது வீட்டுள்ளக்க நுழைஞ்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று வீட்டுல ஆளு இருந்தாலும் சரி ஆளு இல்லாட்டிலும் சரி சலாம் சொல்லி வீட்டுள்ளக்க நுழைய வேண்டும். சலாம் சொல்லி நுழையணும். இப்படி சலாம் சொல்லி வீட்டுள்ளக்க நுழையிறதுனால் அந்த குடும்பத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எத்தனை பேர் போறோம், எத்தனை பேர் சலாம் சொல்லிட்டு போறோம், ரேஷன் கடைக்கு போறோம், அப்படியே உள்ள போயிடுறோம். வீட்டுல வெளியே போயிட்டு ஆட்டோல வந்து அப்படியே வந்து இறங்குவோம், பைக்ல வந்து இறங்குவோம், அப்படி ஏமா என்னமா அப்படின்ட்டு உள்ள போயிடுறோம். இப்படிதான் போறோம். போகும் பொழுது வீட்டுலக்க போகும் பொழுது சலாம் சொல்லி கொண்டு போகணும். அது வீட்டுல ஆள் இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி, சலாம் சொல்லி கொண்டு வீட்டுலக்க காலை எடுத்து வைக்கிறதுனால நம் வீடுகளில், நம் குடும்பங்களில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8வது செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க.
9வது செய்தி, நம்முடைய தாய் தகப்பன், நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனை அவங்க மூச்சு உள்ள காலம் வரைக்கும், அவங்க மௌத்து வரைக்கும் நாம் பராமரிக்கணும். அவங்களுக்கு உண்டான செலவு, அவங்களுக்கு உண்டான மருத்துவ உதவி நம்ம கூடவே வச்சு பராமரிக்கணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, உங்கள் தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் இஹ்சான் செய்யுங்கள், நல்லுபகாரம் செய்யுங்கள். அப்படின்னா என்ன? எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அம்மாக்கு மாசம் 5000 அனுப்புறதா இஹ்சான்? அப்படி கிடையாது. அம்மா வாப்பாவை கூடவே வச்சு பராமரிப்பது ஒரு ஆணுக்கும் கடமை, ஒரு பெண்ணுக்கும் கடமை. இன்னைக்கு நம்ம வித்தியாசமா இருக்கோம். பொம்பளை பிள்ளைய கெட்டி கொடுத்துட்டா அப்படியே மாப்பிள்ளை வீடு தான் எல்லாமே அப்படி கிடையாது. பொம்பளை பிள்ளை கெட்டி கொடுத்தாலும் அவன் மாப்பிள்ளை வீட்டுக்கும் பணிவிட செய்யணும், பெத்த அம்மா அப்பாவையும் கவனிக்கணும். பொம்பளை பிள்ளைக்கும் கடமை இருக்கு, ஆம்பளை பிள்ளைக்கும் கடமை. இன்னைக்கு கடமைகளை எல்லாமே யார்கிட்ட ஒப்படைச்சிடறோம்? ஆம்பளை பிள்ளைகிட்ட மட்டும் ஒப்படைச்சிடறோம். பெற்றெடுத்து ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, தாய் தகப்பனுடைய பொருத்தத்தோடு துஆவோடு அவர்களை நல்ல முறையில் கவனித்து அவர்கள் மனசு புண்படாதவாறு நாம் பெத்த தாய் தகப்பனை பார்த்து கொண்டால் தான் நம்ம வீட்டுல பரக்கத்து இருக்கும், நம்ம வாழ்க்கையில பரக்கத்து இருக்கும். நிறைய பேர் நம்ம அம்மா பாப்பாவுடைய பதுவா தான் நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு. நம்ம கஷ்டப்படுறோம், வாழ்க்கையில முன்னேறல, இப்படியே இருக்கிறோம், என்ன முசீபத்துறா என் வாழ்க்கையில. நீங்க அங்கிட்டு இங்கிட்டு யோசிச்சு பார்த்தா உங்க வீட்லயே பிரச்சனை இருக்கும். நம்ம அம்மாட்ட நம்ம எப்படி நடந்துகிட்டோம், நம்ம வாப்பாட்ட எப்படி நடந்துகிட்டோம். இந்த 2 விஷயத்துல ஒருத்தர் தவறு செஞ்சு அவர் தொழுதும் பிரயோஜனம் இல்லை, அவர் நோம்பு வச்சும் பிரயோஜனம் இல்லை, அவர் ஊருக்கெல்லாம் உபதேசம் செஞ்சு, ஊருக்கெல்லாம் பயான் பேசி, ஊருக்கெல்லாம் அவரு தான தர்மங்கள் செய்து கொடை வள்ளல் என்று பெயர் எடுத்தும் பிரயோஜனம் இல்லை. நீங்க எவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்தாலும் உங்களை பெத்த தாய் தகப்பன் நீங்க கைவிட்டுட்டீங்க, அவங்க பதுவாவை நீங்க வாங்கிட்டீங்க, அவங்க மனசு புண்படும்படி நீங்க நடந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கையில எதுவுமே பரக்கத்து இருக்காது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க வாழ்க்கையினுடைய முன்னேற்றம், உங்கள் வாழ்க்கையினுடைய உயர்வு எல்லாமே யாரை கொண்டு இல்லா லுஅஃபாயிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான தாய் தகப்பனை கொண்டுதான் உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குறான். நம்ம அந்த வயதான தாய் தகப்பனை எப்படிதான் பாடுபடுத்துறோம், நீ இருக்கிறதுனாலதான் எனக்கு செலவே வருதுன்றோம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்கு செலவழிக்க நமக்கு வலிக்குது, அம்மா அப்பாவுக்கு செலவழிக்க வலிக்குது. ஒரு இடத்துல பேசாம கிடையேன், வயசான காலத்துல ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற அப்படின்னு வயசாயிட்டு அவங்கள எவ்வளோ அசிங்கப்படுத்தணும், எவ்வளோ மட்டம் தட்டுறோம், அவங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் குறையுதா இல்லையா? வயசானாலே அவங்க சின்ன பிள்ளை மாதிரி. எப்படி நம்ம சின்ன பிள்ளையில நமக்கு பால் கொடுத்து சீராட்டி நம்மளை எப்படிலாம் நம்ம அம்மா அப்பா வளர்த்தாங்களோ, அவங்க சின்ன பிள்ளை குணத்துக்கு அந்த வயசான காலத்துல வரும் பொழுது அவங்களையும் நம்ம சின்ன குழந்தையாக பராமரிச்சு அவங்கள வளர்க்கணும், அவங்கள நம்ம பார்த்துக்கிடணும். அப்படி இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில பரக்கத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் தாய் தகப்பனை கொண்டுதான் உங்களுக்கு முன்னேற்றம், உங்கள் தாய் தகப்பனை கொண்டுதான் உங்க வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நடக்குது. நம்ம உழைப்பு, நம்முடைய அறிவு, நம்முடைய புகழ், நம்முடைய பதவி, நான் கட்டின வீடு, நான் படிச்சேன், நான் முன்னேறினேன், அப்படிலாம் கிடையாது. உங்கள் தாயால தான் உங்களுக்கு முன்னேற்றம், உங்க தகப்பனால தான் உங்களுக்கு முன்னேற்றம். சுயமா நான் படிச்சு முன்னேறினேன் என்று பெருசா பெருமை பீத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் வாழ்க்கையில எல்லா முன்னேற்றங்களும் உங்க தாய் தகப்பனை வச்சுதான். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாய் காலடியில தாங்க உங்களுக்கு சொர்க்கம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படிப்பட்ட தாய் தகப்பனை நாம் சரியாக பராமரித்து அவர்களுக்கு மன நோவும்படி நாம் நடந்து கொள்ளாமல் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில பரக்கத்து, நிம்மதி எல்லாம் கிடைக்கும். இப்படி 9வது விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு கடைசியாக 10வது ஒரு விஷயம், நம்ம பிள்ளைக்கு எல்லாரும் பொண்ணு தேடுறோம். ஆண் பிள்ளைய பெத்துட்டோம்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு 25 வயசு அல்லது ஒரு 27 வயசுக்குள்ள நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணு தேடுவோம். பொண்ணு தேடும் பொழுது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை வைத்துத்தான் நம்ம வீடு பரக்கத்தாக மாறும். ஒரு முசீபத்தை கூட்டு வந்துட்டோம், வீடு டம் டும் 2ஆ போயிடும். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த மருமகள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நம் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள், இன்னைக்கெல்லாம் பாருங்க கட்டில் மெத்த அதெல்லாம் கொண்டு வராங்கல்ல, ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க, வரக்கூடிய மருமகள் தான் உங்களுக்கு பரக்கத்தை கொண்டு வருவாள். சாலிஹான இம்ராத்து சாலிஹா, சாலிஹான மனைவியை உங்களுடைய பையனுக்கு மகனுக்கு திருமணம் செய்து வையுங்கள். வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை வச்சுதான், அவருடைய ஒழுக்கத்தை வச்சுதான், அவருடைய தீனை வச்சுதான் நம்ம வீடுகள்ல பரக்கத்து.
மருமகள் சரியில்லை என்றால் நம்ம வீட்டுல நிம்மதி இருக்காது. நிம்மதி இருக்காது. பையனை காசு கொடுக்க விட மாட்டாங்க, தனியா கூட்டிட்டு போயிருவாங்க, சண்டை பிடிச்சிட்டு போயிருவாங்க. இப்படி நிறைய குழப்பங்கள். காரணம் என்ன? நாம் நம்முடைய மருமகளை சரியாக தேர்வு செய்யல. அதே போல நம்ம வீடுகள்ல பெரிய முசீபத் எப்ப தெரியுமா வரும்? வீட்டுக்கு வந்த மருமகள் கண்ணீர் வடித்தால் அந்த கண்ணீருக்கு காரணமானவங்க யாரையும் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். நம்ம ஊர்கள்ல, நம்ம நாட்டுல பெரும்பாலும் இன்னைக்கு பாருங்க, மருமகளுடைய அந்த உரிமையை ரொம்ப பறிக்கிறோம். இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்த ஷரியத்தே கிடையாது. காலையில மகள் தூங்கலாம், தான் பெத்த மகள் ஒரு 9 மணி வரை தூங்கினா அது பிரச்சனையா வராது. ஆனா மருமகள் ஒரு குழந்தை உண்டா இருக்கும் பொழுதோ அல்லது வீட்டுல குழந்தை பெற்று அந்த பிள்ளைய பராமரிக்கிறதுக்கு நைட்லாம் தூங்காம இருந்திருப்பாங்க, ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் காலைல தூங்கிட்டாங்கன்னா, இந்த பாரு உன் மனைவியை பாரு, உன் பொண்டாட்டியை பத்தியா இப்படி தூங்கினா எங்க உருப்பட? மகள் தூங்குறது பிரச்சனை இல்ல, மருமகள் தூங்குறது பிரச்சனை. நடக்குதா இல்லையா? மகளுக்கு ஒண்ணு, மருமகளுக்கு ஒண்ணு. அல்லாஹ் பாதுகாக்கணும். மருமகளுடைய உரிமைகளை பறித்து அந்த மருமகளுடைய கண்களில் இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சும்மாவே விட மாட்டான். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல கணவனும் சேர்ந்து தாயுடைய பேச்சை கேட்டு தன் கட்டி வந்த மனைவியை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ, மனதால் எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு காயப்படுத்துறாங்க. ஷரியத்துல இடமே இருக்குங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் தன் மனைவிக்கும் பிடிக்கல, ஒத்து போகலன்னா தன் மனைவியையும் தன் தாயையும் தனி குடித்தனம் வைத்து பராமரிக்கிறது ஷரியத்திலேயே இருக்குது. ஷரியத்திலே அந்த அளவுக்கு ஒரு மனைவிக்கு வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு ஷரியத் அவ்வளவு உரிமைகளை கொடுக்கிறது. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு உரிமை. அவங்க அம்மா வீட்டுக்கு போற உரிமையை இன்னைக்கு பறிக்கிறோம். நிறைய ஊர்கள் நடக்குது. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்க, ஒரு 10 நாள் போயிட்டு வராங்க. 10 நாள் ஆயிட்ட, இவ்வளவு நாளா லீவு உனக்கு? என்ன லீவு கொடுக்கறது? என்ன காலேஜா ஸ்கூலா? இது என்னது? அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படிலாம் ஒரு மருமகள்கிட்ட அவளுடைய உரிமையை நாம் பறிக்க கூடாது. சில வீடுகள்ல கொண்டு வந்ததை வரதட்சணை, இந்த வரதட்சணை பிரச்சனை இன்ன வரைக்கும் இருக்கு. கொண்டு வந்ததை சொல்லி குத்தி காமிக்கிறது. நீ என்ன பெருசா போட்டு வந்துட்ட, என்ன செஞ்சுட்ட, இப்படிலாம் என்ன செய்யறது, பேசுறது. இப்படி வீட்டுக்கு வந்த மருமகள் கண்ணீர் வடித்தால், அந்த பெண் கண்ணீர் வடித்தால் அந்த வீட்டுல பறக்கத்து வராது. கண்ணீருக்கு காரணமான அது கணவராக இருந்தாலும் சரி, கணவர் கூட பிறந்தவராக இருந்தாலும் சரி, கணவனுடைய தாயாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சும்மா விட மாட்டான். அதனால நம் வீட்டுக்கு வந்த மருமகளுடைய விஷயத்தில் எப்படி நல்ல மருமகளை நாம் தேர்வு செய்வது பரக்கத்தை கொண்டு வருமோ, அதே போல அந்த மருமகளை நாம் துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடிகளை நம்ம கொடுத்துட்டு இருந்தோன்னு வைங்களேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். நம் வீடுகள்ல முசீபத்து தருத்தினைகள் கண்டிப்பாக வரும். அல்லாஹ் நம்மளை சும்மா விட மாட்டான். சில வீடுகள்லாம் மருமகளை அடிமையாகவே நடத்துறது. அம்மா டிவி பார்ப்பாங்க, அம்மா பெத்த மகளும் டிவி பார்ப்பாங்க, இவங்க மட்டும் அடிப்படையில கடந்து வேவணும். காலையில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் யாராவது ஒரு பீன்ஸ் கேரட் கூட வெட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு வீட்டுக்கு வந்த மருமகளை வெறும் அடிமையாக வேலைக்காரியாகவே நிறைய வீடுகள் வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளை என்ன செய்யும்? பாவம், கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தாங்க, சண்டை பிடிச்சிட்டு போனா நம்மளை யாரு பாப்பா? இந்த நினைப்பிலேயே அந்த பிள்ளை பழம்பி வாழ்ந்துறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். 10வது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி, நல்ல மருமகளை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அந்த நல்ல மருமகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்கள் வீட்டுக்கு பரக்கத்து வரும். அந்த வந்த மருமகளை நீங்கள் துன்புறுத்தி அவள் கண்ணீர் வடித்தால், அவர் மனசை நீங்கள் நோகடித்தால் அல்லாஹ் உங்களை சும்மாவே விடமாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10வதாக செய்தி சொன்னாங்க. அப்போ இந்த 10 செய்திகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், ஏதாவது ஒன்றை எடுத்து நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியான, பரக்கத்தான, அபிவிருத்தியான, செழிப்பான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நிச்சயமாக நமக்கு கொடுப்பான். முதலாவது தொழுக, 2வது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இஸ்திக்ஃபார், 3வது சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும், ஒன்று சேர்ந்து குடும்பத்தோட சாப்பிடணும், 4வது அதிகாலை நேரத்துல எந்திரிச்சிடணும், 5வது உறவுகளோடு சேர்ந்து வாழணும், 6வது சூரத்துல் பக்ரா வீட்டுல ஓதணும், 7வது அல்லாஹ்வை அஞ்சி நடக்கணும்,
8வது வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்லிட்டு போகணும். 9வது நம்ம தாய் தகப்பன் மனது புண்படாதவாறு நடந்துக்கிடணும். 10வது நமக்கு வீட்டுக்கு வந்த மருமகளை நல்ல மருமகளாக தேர்ந்தெடுக்கணும். அந்த மருமகள் கண்ணீர் வடிக்காமல் அவளை நாம் பார்த்துக்கணும். இந்த 10ல் ஏதாவது ஒன்றோ அல்லது இந்த 10ஐயும் நம் வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் ஆரோக்கியமான, நிம்மதியான, பிரச்சனை இல்லாத, பரக்கத்தான, செழிப்பான வாழ்க்கையை அல்லாஹு தாலா நமக்கு கொடுப்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வல்ல ரஹ்மான் எதை கேட்டமோ அதுபடி வாழ்ந்து மறைவதற்கு வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.